Please subscribe Sadhguru Sai Creations. பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். நாக்குலையோ இல்லை உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கல் ரீஜியனில் கண்ணப்பகுதியில் எல்லாமே அல்சர். இந்த பற்களை நம்ம பாதுகாக்கணும்னா என்னென்னங்க பண்ணலாம்? ஈறுகளில் ஒரு ஸ்வெல்லிங் வீக்கம் இருக்கிறது. ஸோ இதனால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும். இதுக்கு உணவு முறையில் இந்த மஞ்சள் நிற பற்களை எப்படி வெண்மையாக மாற்றுவது? பற்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய சித்த மருத்துவ தீர்வுகளை இந்த சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று மந்த்லி ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம்ங்க, அந்த ப்ராப்ளம், கேவிட்டிஸ் இருக்குது, டிகே இருக்குது, ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது, பற்கள் மஞ்சளாக இருக்குது, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஏன்னா ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறது அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் உடல் ஆரோக்கியமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போது ஓரல் ஹைஜீன், அதுவும் கிட்ஸு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுனால இந்த பல் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி அடல்ட்ஸ்க்குமே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பல்லை நான் எடுத்துட்டேன், எனக்கு ரூட் கனால் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்ஃபெக்ஷன் ரூட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் கேப் போட்டிருப்போம். கிட்ஸுக்கு தான் நிறைய இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ டூத்தில் நமக்கு டிகே ஆகிடுச்சு, கேவிட்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே கேப் போட்டு அதை சீல் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த பற்களில் ஏற்படக்கூடிய ஒரு மஞ்சள் நிறம் எதனால் ஏற்படுது? முக்கியமாக கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த பற்களில் மஞ்சள் நிறம் அதிகமாக வருதுங்க. அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடல் மொத்தமே நமக்கு மாற்றம் ஏற்படும்போது பற்களிலும் ஒரு மஞ்சள் நிறம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். நாக்குலையோ இல்லை உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கல் ரீஜியனில் கண்ணப்பகுதியில் எல்லாமே அல்சர் ரவுண்டாக ஒயிட் கலரில் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ இந்த அல்சர்ஸ் குணமாகிறதுக்கு மவுத் அல்சர் குணமாகணும். ஸோ இந்த மாதிரி அல்சர் இருந்தாலும் பல்ல கேவிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அசிடிட்டி பிரச்சனைங்க, தீராத அசிடிட்டி, உடலில் அதிகமான பித்தம் சேர்ந்து, சரிங்களா, உடலில் அதிகமான பித்தம் சேர்ந்து அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகும். தீராத அது அல்சர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டொமக் அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பற்களில் கேவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எனாமல் நமக்கு போயிடும். ஸோ பற்களில் அந்த எனாமல் போயிட்டு நார்மலாகவே இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓரல் ஹைஜீன், நம்ம இந்த அசிடிட்டியை குறைச்சா மட்டும்தான் பற்களில் இந்த பாதிப்புகள் வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், த்ரோட்டில் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ட்ரைனஸை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ தொடர்ந்து இந்த ட்ரைனஸ் இருந்துட்டாலும் அசிடிட்டினால் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆனாலும் த்ரோட்டில் ஒரு ட்ரைனஸ் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த ஓரல் ஹைஜீன், இந்த பற்களை நம்ம பாதுகாக்கணும்னா என்னென்னங்க பண்ணலாம்? அதிகமாக காலையில் டீ காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட், இதனாலேயும் பற்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ பற்களில் ஒரு மஞ்சள் நிறம் ஏற்படுறது, இல்லை பற்களுக்கு இடையில நமக்கு ப்ரௌன் கலரில் ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு கம்ஸ் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ப்ரஷ் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அதில் ஃபுட்லேயே என்னடா ஒரு மாதிரி ரத்த வாடை வருதுன்னு பார்த்தா வாயிலிருந்து நமக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ஸ் வீக்காக இருக்கிறது ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈறுகளில் ஒரு ஸ்வெல்லிங் வீக்கம் இருக்கிறது. ஸோ இதனால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்கும். இதுக்கு உணவு முறையில் நம்ம என்னங்க பண்ணலாம்? ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உணவு முறையில் நல்ல குளிர்ச்சி தன்மை தரக்கூடிய உணவுகளை எடுக்கணும். ஸோ இளநீர் எடுக்கிறது, மோர் குடிக்கிறது, முக்கியமாக இந்த நெய் மருந்தில் தவறாமல் அதிமதுர நெய் பயன்படுத்தி பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த ப்ளீடிங் கம்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது.
அப்போ இந்த விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் நமக்கே தெரியும், இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி நிறைஞ்சி இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு, ஸோ இதில் எல்லாமே விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதை நம்ம ரெகுலராக எடுக்க பற்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல வலிமையை தரும். ஸோ நெல்லிக்காய் பொடி இருக்குது பார்த்திங்களா, இதையுமே நெய்யில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இந்த ப்ளீடிங் கம்ஸோ இல்லை கம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங், வீக்கம், இதுவுமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, இதை தாண்டி பற்களில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிஸ் போகிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? அப்போது கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கேவிட்டிஸ் அதிகமாக வரும். இதில் டீத் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அந்த பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை, டூத் கேரிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், கருப்பு கருப்பாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இதில் நிறைய பேருக்கு ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சின்ன சின்ன வார்ம்ஸ் வர்றதுக்கும் இது வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பிரெயின்லேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே பற்களில் நேரடியாக நமக்கு சேர்ந்து இருக்கக்கூடியது, அது கனெக்டிவிட்டி வந்து டைரெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியாக அந்த பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நரம்புகள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த எனாமல் போகுது அப்படின்னும்போது தான் அந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பல் கூச்சம் சொல்லுவாங்க. எதை சாப்பிட்டாலும் பல் கூச்சம். சிலருக்கு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலே பல்லு கூசுது, ஏதாவது ஒரு புளிப்பான விஷயத்தை பார்த்தாலே, மாங்காய் பார்த்தாலே எனக்கு பல்லு கூசுது அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குன்னா நர்வ் வீக்னஸ் தான். நரம்புகள் நமக்கு வீக்னஸ் இருக்கும்போது பற்கள்லையும் இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி வருது. இந்த மஞ்சள் நிற பற்களை எப்படி வெண்மையாக மாற்றுவது? இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இயற்கையான வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே நம்ம வந்து திரிஃபலா சூரணம் அப்படின்றது ஒரு அருமருந்துன்னு நமக்கே தெரியும். அந்த திரிஃபலா சூரணம் எதுக்காக? நல்ல ஒரு துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து. ஸோ இந்த திரிஃபலா சூரணத்தோட நம்ம இந்த கொட்டைப்பாக்கு, நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு, கிராம்பு, உப்புனா அந்த இந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிராம்புமே பார்த்தோன்னா நம்ம பற்களில், ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடியது. ஸோ பற்கள், ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை முழுவதுமாக போக்குவதற்கு கிராம்பு நமக்கு பயன்படுது. அப்போ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் திரிஃபலா சூரணம் ஒரு 100 கிராம் இருக்குன்னா மற்றது எல்லாமே ஒரு 50 கிராம் பொடியாக எடுத்து இதனோட கலந்து நம்ம கைகளாலேயே ஜென்டலாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டூத் கேவிட்டிஸ் இருக்குன்னா அதற்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னா தினந்தோறும் இதை ஃபாலோ பண்ணலாம். டெய்லி நைட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக இந்த பொடி இருக்குது இல்லைங்களா, இந்த பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும். இஞ்சி சாறு, ஸோ இஞ்சி நல்ல சாராக எடுத்து ஒரு 10 துளிகள் இதனோட சேர்த்துக்கணும். எலுமிச்சை சாரும் ஒரு 5-6 துளிகள் இதனோட சேர்த்துக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு வரணும். கைகளாலேயே நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வர பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறம் நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து டெய்லி ரெகுலராக நைட்டு நம்ம தூங்கும்போது இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வர அந்த மூலிகைகளும் சரி, நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தன்மையை போக்கக்கூடியது. நிறைய பேருக்கு நைட்டில் வந்து ப்ரஷ் பண்ணுற ஹேபிட் இருக்காது. பட் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த ஓரல் ஹைஜீன் நமக்கு வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் பற்கள் வெண்மை நிறமாக மாறுவதற்கும் இது எல்லாமே பண்ணலாங்க. ஆனால் மஞ்சள் நிறத்தில் பற்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு லிவர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிவர் என்சைம்ஸ் நார்மலாக இருக்கா, ஜாயிண்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா, நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஸோ ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணோம், ஒரே நாளில் வெள்ளையாகணும் அப்படின்ட்டு நிறைய இந்த சோடா உப்பு மாதிரியான பொருட்கள் எல்லாமே பற்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சொல்லாமல் நிறைய விட்டு அந்த மாதிரி ஆசிட் நேச்சர் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேறு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பற்கள் வெண்மை நிறமாக மாறும். ஸோ தினந்தோறும் கீரை வகைகளை எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அது கால்சியம் நிறைஞ்சிருக்கும். முருங்கை கீரையாக இருக்கட்டும், இல்லை முக்கியமாக இதில் தவசி கீரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பற்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய சித்த மருத்துவ தீர்வுகளை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.